பார்க்காம பேசாம என் கூட சேராம. ஹாய் கைஸ், இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு CapCut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நான் கொடுத்துருக்க இமேஜஸ்லாம் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. எதனால் இந்த இமேஜ் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரேஷியோ வந்து 2048x642ங்கிற ரேஷியோவில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஆடியோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டியூட் படத்தில் இருக்கிற பாட்டு எடுத்துக்கிறேன். உங்களோட பாட்டில் எங்கெங்கெல்லாம் அடுத்த லைன் மாறுதுங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆடியோ கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட்டுக்கு ஃபாண்ட் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபாண்ட்டில் வந்து ஸ்பைர் அப்படிங்கிற ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இந்த வீடியோக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதை ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம கிளிப்புக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட்டு மாறுறதுக்கு டெக்ஸ்ட்டை கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஒவ்வொரு கிளிப்பு முடிகிறப்போ அடுத்த டெக்ஸ்ட்டை மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் முன்னாடி வந்தால் கூட டெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாறிடும், இல்லைனா கலர் ஃபஸ்ட்டு மாறிடும். அது பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வச்சுட்டு உங்களோட லைன்ஸை கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு வந்து அனிமேஷன் ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்து டைப் 2 அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பாட்டோடு சேர்ந்து டெக்ஸ்ட்டும் வந்து ரிவீல் ஆகும். டைப் 2லேயே 2 இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவில் இதே அனிமேஷன் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அனிமேஷனை வச்சுக்கோங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அவுட் இப்படி தான் இருக்கும். நீங்கள் அனிமேஷன் செட் பண்ணதுக்கப்புறமா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை திரும்ப இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான கேரக்டர்ஸ் எல்லாம் தனியாக ஓவர்லேயில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த ஓவர்லேவெல்லாம் கிளிப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக் ஆப்ஷனில் லூமினசன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டாக இருக்குது. ஸோ அந்த பிளாக்குக்கு முன்னாடி இருக்க கலர் சூஸ் பண்ணிவிட்டு சைஸும் ஒப்பாசிட்டியும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதை ஒவ்வொரு இடத்துல பொசிஷன் பண்ணி வச்சுருங்க. நான் கரெக்டாக பொசிஷன் பண்ணிட்டேன். நீங்கள் பண்ணதுக்கப்புறமா கேரக்டர்ஸ்க்கு அனிமேஷன் ஆட் பண்ணணும். ஸோ கேரக்டருக்கு ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஃபுல்லாக கீழே கொண்டு போயிடுங்க. அந்த கீ ஃப்ரேம் முடிகிறப்ப திரும்ப கரெக்டான பொசிஷனில் வந்து நிற்கிற மாதிரி அதுவே செட் ஆகிடும். அடுத்து நம்ம கிராஃப் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு வந்து லீனியர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வாக வச்சுட்டிங்கன்னா போதும். இப்படி கிராஃப் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா அது கீழேருந்து மேலே வரப்போ ஸ்மூத்தாக வரும். இல்லைனா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதோட உங்களுக்கு ஓவர்லேயில் டெக்கரேஷன்ஸ் வேணும்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் வேறு எடிட் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். இந்த பாட்டுக்கு எனக்கு தேவையில்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. அவ்வளோதான் இந்த எடிட்டு. இது ரொம்ப சிம்பிளான எடிட் தான். வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பை.